அத்தியாயம் 89. சூரத்துல் ஃபஜ்ரி, விடியற்காலை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். விடியற்காலையின் மீது சத்தியமாக. 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக. இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக. இரவின் மீதும் அது சென்று விடும்போது சத்தியமாக. இதில் அறிவுடையோருக்கு உறுதியளிக்கக்கூடிய சத்தியம் இருக்கின்றதல்லவா? உமது இரட்சகன் ஆது கூட்டத்தை எவ்வாறு செய்தான் என்பதை நீர் காணவில்லையா? பெரும்பலசாலிகளான தூண்களையுடைய இரமே அவரின் பிள்ளைகளே. அக்கூட்டத்தினர் எத்தகையோரென்றால், உலகத்திலுள்ள நகரங்களில் அக்கூட்டத்தினரைப் போன்று பலசாலிகள் எவரும் படைக்கப்படவில்லை. இன்னும் பள்ளத்தாக்கில் பாறையை குடைந்து அதில் வசித்து வந்தவர்களான சமூது கூட்டத்தையும், இன்னும் முளைகளுடைய பெரும்படைகளையுடைய ஃபிரௌனையும் உமது இரட்சகன் எவ்வாறு செய்தான் என்பதை நீர் காணவில்லையா? அவர்கள் எத்தகையோரென்றால், நகரங்களில் அவர்கள் வரம்பு மீறி நடந்தார்கள். பின்னர் அவைகளில் அவர்கள் குழப்பத்தை அதிகப்படுத்தினார்கள். எனவே உமது இரட்சகன் அவர்கள் மீது வேதனையின் சாட்டையை போட்டான். நிச்சயமாக உமது இரட்சகன் அடியார்களின் ஒவ்வொரு செயலையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே மனிதன் அவனுடைய இரட்சகன் அவனை சோதித்த பின்னர் அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருட்கொடைகளையும் அளித்தால், என்னை என்னுடைய இரட்சகன் கண்ணியப்படுத்தினான் என்று கூறுகிறான். இன்னும் அல்லாஹ் அவனைச் சோதித்து அவனுடைய வாழ்வாதாரங்களை நெருக்கடியாக்கிவிட்டால், அப்போது எனது இரட்சகன் என்னை இழிவுபடுத்திவிட்டான் என்று அவன் குறை கூறுகிறான். காரியம் அவ்வாறன்று. எனினும் நீங்கள் அநாதையை கண்ணியப்படுத்துவதில்லை. ஏழைக்கு நீங்கள் உணவளிக்காததுடன் மற்றவரையும் உணவளிக்கும்படி தூண்டுவதுமில்லை. பிறருடைய அனந்தர சொத்துக்களையும் சேர்த்து உண்டு வருகிறீர்கள். மேலும் நீங்கள் மிக்க அளவு கடந்து செல்வத்தை நேசிக்கிறீர்கள். உங்கள் செயல்கள் இவ்வாறிருப்பது சிறந்தது அல்ல. பூமி தூள் தூளாக தகர்க்கப்பட்டு விடும்போது உமது இரட்சகன், மேலும் மலக்குகள் அணி அணியாக வரும்போது, அந்நாளில் பாவிகளுக்காக நரகமும் கொண்டுவரப்பட்டுவிட்டால், அந்நாளில் மனிதன் உலகில் அவன் அல்லாவிற்கு மாற்றமாக நடந்ததை நினைவு கூர்வான். இன்னும் அச்சமயம் அவனுக்கு நினைவு கூர்வது எவ்வாறு பயனுள்ளதாக ஆகும்? என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக நன்மையைச் செய்து நான் முற்படுத்தி அனுப்பி இருக்க வேண்டுமே என்று அப்போது மனிதன் கூறுவான். எனவே அந்நாளில் அல்லாஹ்வாகிய அவன் செய்யும் வேதனையைப் போல் மற்றவனும் வேதனை செய்ய மாட்டான். இன்னும் அவன் கட்டுவது போல் வேறு எவனும் கட்டமாட்டான். அல்லாவின் கட்டளைகளை உண்மைப்படுத்துவது கொண்டு அமைதி பெற்ற ஆத்மாவே, நீ உன் இரட்சகன் பக்கம் அவனே திருப்தியடைந்த நிலையிலும் அவனிடம் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையிலும் மீள்வாயாக. நீ எனது அடியார்களான நல்லோர்களின் கூட்டங்களில் பிரவேசிப்பாயாக. மேலும் என்னுடைய சுவனத்தில் நீ நுழைந்து விடுவாயாக என்றும் அல்லாஹ் கூறுவான்.